வணக்கம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, அதாவது சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர்பர்மான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து அத்தலத்தின் சிறப்புகள் அடங்கிய காணொளிகளை நமது வைகல் கிரியேஷன் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருவது நீங்கள் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்று கல்லணையை கட்டிய சோழ மன்னன் கரிகால சோழனின் பாட்டனாராகிய கிள்ளிவளவனால் திருப்பணி செய்யப்பட்ட தென் திருமுல்லைவாசல் அருள்மிகு முல்லைவனநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சிதம்பரத்திலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இவ்வாலயத்தில் திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகமும் நடைபெற்று தற்பொழுது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். ஈசன் தரிசனம் கண்டு திருக்கோவிலை வலம் வந்தால் குரு பகவான் சன்னதியும் அம்மன் சன்னதியும் காணப்படுகிறது. இத்தலத்தின் தலவரலாற்றின்படி சோழ மன்னன் கரிகால சோழனின் பாட்டனார் கிள்ளிவளவர் ஒருமுறை முல்லைக்கொடிகள் சூழ்ந்திருந்த இவ்விடம் வழியாக இத்தலத்திற்கு அருகே உள்ள கடற்கரையில் நீராட வரும்பொழுது அவரது தேரில் முல்லைக்கொடிகள் சிக்கிக் கொண்டதாகவும், அப்பொழுது கிள்ளிவளவர் தன் வாளினால் அந்த முல்லைக்கொடிகளை வெட்டியதாகவும், அப்பொழுது அவரது வாள் முல்லைக்கொடிகள் படர்ந்து மூடியிருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு இரத்தம் பீரிட்டு வந்ததாகவும், அதனை கண்ட சிவபக்தரான கிள்ளிவளவன் ஐயகோ மாபெரும் தவறு செய்துவிட்டோமே என்று எண்ணி அந்த வாளினால் தன்னைத்தானே வெட்ட முயன்றதாகவும், தன் மீது கொண்ட பக்தியினால் தன் உயிரை துறக்க துணிந்த பக்தனின் பக்தியை கண்ட ஈசன் ரிஷப ஆருடராக அவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. அதன் பிறகு மன்னன் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இவ்வாலயத்தை எழுப்பியதாகவும் அறியப்படுகிறது. இன்றளவும் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தின் மீது வாளால் வெட்டுப்பட்ட வடு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது.